நான் கேட்கிறேன் சார், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்றதுக்கு என்ன ஒரு கூச்சமா இல்லையா சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எதிர்மறையிலே வந்தது திமுக. ஆனா இன்னைக்கு மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகளோட தலைவரோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு? பெரிதும் அறியக்கூடிய பேராசிரியர் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவர் காதர் மைதீன் தலைவர் அவரோட விளக்க உரை என்னவா இருக்கு? எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு உதயநிதி ஸ்டாலினும் முத்துவேல் கருணாநிதி முன்வைத்தார்கள். அசிங்கமா இல்லையா? தமிழ் அப்ப நீங்க களத்திலேயே இல்ல, எங்க ஆட்சி தான் நடக்குதுன்னு சொன்னா இங்க மக்கள் ஆட்சி நடக்குது. பெரும்பான்மை நிரூபிச்சிருக்கிறோம். 144 எம்எல்ஏகள் பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல ஸ்பீக்கர் முன்னார் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மை நிரூபிச்சு ஆட்சி நடக்குது. உதயநிதி ஸ்டாலின் எந்த தயவில் ஆட்சி நடக்குது? நீங்க முழுக்க இந்த ஆட்சியை இவங்க பாத்தீங்கன்னா கட்டுக்குள் வைக்கணும் முடிவு பண்ணாங்க. இன்னைக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் நான் இஸ்லாமின் பாதுகாவலன் சொல்லி வாய்ச்சவடால் விட்ட திமுக காரர்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சார் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நான் தான் அங்கீகாரம் கொடுப்பேன் இன்னைக்கு மினிஸ்டர் இடம் கொடுத்தாரு. திமுக வரலாற்றுல கொடுத்திருக்கா கிடையாது. அப்ப முழுக்க இந்த இஸ்லாமிய மக்களை ஏமாத்திருக்கிறாங்க, பட்டியலின மக்களை ஏமாத்திருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை போன்ற இயக்கங்களுக்கு திமுகவுக்கு தானே சூரியனுக்கு ஓட்டு போடுங்க, கருணாநிதிக்கு ஓட்டு போடுங்க, ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க, உதயநிதிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அப்போ இந்த ஒரு சமூகத்திற்கும் ஒரு நாட்டிற்கும் அங்கீகாரம் கிடைக்கணும். அவங்களை சார்ந்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைத்தால்தான் அந்த சமூகம் வளரும். அந்த சமூகம் வளர்ந்தால்தான் நாடு வளரும். அவங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய கல்வித்தரம் உயரும். இங்க இருக்கக்கூடிய கல்வித்தரம் உயர்ந்தால்தான் தமிழ்நாடு வளர்ச்சி பாதை நோக்கு போடணும். முழுக்க வந்தவர்களுக்கு ஆட்சியிலையும் பங்குன்னு என்ன வாக்குறுதிகளை கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியை ரொம்ப தெளிவாக மக்கள் நிறைவேற்றிருக்கிறாரு. என்ன சொல்றாரோ அதை செய்யறாருன்னு மக்கள் பாக்குறாங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். நான் கேட்கிறேன் சார், மக்கள் பிரச்சனைக்கு ஃபாதர் சன் மாப்பிள்ள எங்கனாச்சும் போய் பார்த்திருக்கீங்களா? ஏன் மைசூருக்கு படம் அடிக்கிறீங்க கஜினி முகமது மாதிரி? என்ன மைசூருக்கு போய் நீங்க 3 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு என்ன வளர்ச்சியை கொண்டு வர போனீங்களா? இல்ல மைசூர்ல போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்க்க போனீங்களா? எதுக்கு நீங்க போறீங்க? அங்க போய் யாரை சந்திச்சீங்க? அந்த RSS சார்ந்த நிர்வாகி யாரு? எதுக்காக நீங்க பாத்தீங்க? இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் தெரியல சார். நீங்க கனிமொழி மேடம் எதுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்திக்கிறாங்க? ஏன் பாஜகவை சார்ந்து முயற்படுறாங்க? அப்ப என்ன நினைக்கிறாங்க? இன்னைக்கு வர இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி இயக்கமான காங்கிரஸ் அவர்கள் கூட எங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்ப நான் நாட்டோட பிரதமர் யார் வரணும், யாருக்காக ஓட்டு கேட்போன்னு அவர் புரிஞ்சுட்டு இப்ப அடுத்த ஆப்ஷன் என்ன? திருப்பி பாஜக. இது ஏற்கனவே மறைமுகமாக கள்ள கூட்டணி வச்சிருந்தாங்க, இன்னைக்கு வெளிப்படையாக போறாங்க. இதுதானே திமுகவோட ஸ்டெண்டே. திமுகவோட முழுக்க நான் கேட்கிறேன், இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடை உயர்த்தி தரும் சொல்லக்கூடிய திமுக ஏன் செய்யாம இருக்கு? பாஜகவோட கள்ள கூட்டணி. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யறேன்னு ஏன் செய்யாம இருக்கு? பாஜகவோட கள்ள கூட்டணி. ஏங்க வக்பு சொத்துக்கு ஒரு சட்டத்தை பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வருது. நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கர்நாடகால கூட அமெண்ட்மெண்ட் பண்ணல. ஏன் நீங்க முந்திக்கிட்டு போய் நிக்கிறீங்க? அப்ப என்ன பாஜகவோட கொள்கையை உள்வாங்குறீங்க? பாஜகவோட கள்ள கூட்டணி. நீங்க சமூக நீதி பேசக்கூடிய இதே திமுக கடந்த காலத்துல பக்கத்துல இருக்க மாநிலத்துல முதலமைச்சருக்கு பாதிப்பு தான் தட்டி கேட்பேன்னாங்க. மம்தா பானர்ஜியோட நிலைமை என்ன? என்னாச்சும் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? ஏன் உங்க கூட தானே இருந்தாங்க? உங்க இந்தியா கூட்டணியில் தானே இருந்தாங்க? அப்போ முழுக்க பாஜகவுக்கு கைப்பாவையாக, பாஜகவுக்கு சேவகர்களாக, பாஜகவுக்கு கள்ள கூட்டணி வைத்து திமுக செய்துன்றது இன்னைக்கு வெளிப்படையா இருக்கு. இன்னும் ஓரிரு மாதத்துல அது ரொம்ப வெட்ட வெளிச்சமா அமைச்சர்களை போறாங்கன்னு பாக்குறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எல்லா அமைச்சர்களும் களத்துல போய் இறங்கி ஒரு சாமானியனாக மக்களோட மக்களாக ஒரு ஆய்வை மேற்கொள்றாங்கன்னு சொன்னா மக்களுக்கு தேவை இருக்கு. இது மக்களோட பிரச்சனை. இன்னைக்கு அடித்தட்டு மக்களும் மிடில் கிளாஸ் மக்களும் ரொம்ப பாதிப்புல உள்ளாயிருக்காங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க? அவங்களோட தேவையான அந்த இடத்துல இருந்து வந்தவங்க சார். நீங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் மினிஸ்டர்களும் பாத்தீங்கன்னா மிட்டா மிராசுகள் கிடையாது. நீங்க ஜமீன்தார்கள் கிடையாது, பண்ணையார்கள் கிடையாது. நீங்க திமுக இருக்கிற மாதிரி. ஏன்னா அவர்லாம் பண்ணையார்கள், கீழே இறங்க மாட்டாங்க. அவங்க மக்களை திட்டத்தை கொடுத்தா ஓசி பஸ் விமர்சிப்பாங்க.
நீங்க களத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமூகத்தை சார்ந்த கடவுள்கள் எல்லாம் விமர்சிப்பாங்க. இதுதான் வந்து திமுக. அப்ப எங்களுக்கு என்ன கத்துத்தரப்படுது, நீங்க மக்களோட மக்களா இருக்கணும், மக்களோட ஒன்றிணை வேணும். அந்த அடிப்படையில் ஒரு சாமானியனையில் இன்னைக்கு வந்து எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆக்கும் போது அவர் என்ன கஷ்டப்பட்டாரோ மக்கள் அந்த கஷ்டப்படக்கூடாது, மினிஸ்டர் போய் ஆய்வு செய்யறார், மக்களுக்கு நல்ல சேவை செய்யறான்னு பாக்குறேன். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையை வந்து அவர் வந்து வெளிப்படுத்திருக்காருன்னு பாக்குறேன். நான் கேட்கிறேன் சார், திமுக தோத்ததுக்கு திமுக வரக்கூடாது எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்களே. திமுக அராஜகங்கள், திமுக சட்ட ஒழுங்கு பாதிப்பு, திமுக அமைச்சர்களின் ஊழல், நீங்க ஆய்வு மேற்கொள்றத வந்து இன்னைக்கு வந்து அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொள்றாங்க, என்ன பண்றாங்க என்ன தெரியும் கேட்கறவங்க. தமிழக வெற்றி கழக அமைச்சர்களுக்கு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது, மக்களுக்கு என்ன தேவை இருக்கோ நிறைவேற்றணும். திமுக காரங்க மாதிரி நம்ம அறப்போர் இயக்கத்தில் வெளிப்படுத்துற மாதிரி இந்து அறநிலையத்துறை மினிஸ்டர் கொள்ளடிச்ச மாதிரி கொள்ளடிக்கிறதோ, இல்ல KN நேரு வந்து ஊழல் பட்டியலில் இருக்கிற மாதிரி ஊழல் பட்டியலில் இருக்கிறதோ இது வேலை கிடையாது. தமிழ்நாட்டு மக்களே திமுக அரசாங்கம் வர வேணான்னு இருக்காங்க. அவங்க கூடுதலாக அவங்க இயக்கத்தை சார்ந்தவங்களும் அதை நினைச்சிருக்காங்கன்னு வெளிப்படுத்துறாரு. சார் கண்டிப்பாக மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மதுரை மத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா தலமாகவே பார்க்கப்படுது. இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய விஷயங்களை சில விஷயங்களை சரி செய்யணும். நீங்கள் இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணி கழிப்பறை பூரா சரி செய்யணும். கண்டிப்பாக நாங்கள் மீனாட்சி அம்மன் கோவிலோட நிர்வாகத்தை வந்து கூப்பிட்டு பேசுகிறோம், அந்த கமிஷனரை கூப்பிட்டு பேசி என்ன தேவைகள் இருக்கோ 18ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கான கோரிக்கையை நாங்கள் அங்கே வச்சு இதுக்கு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு என்ன செய்ய முடியுமோ சிறப்பான அந்த விஷயங்களை சரி செய்வதற்கு சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அதுக்கான ஃபண்டை கொண்டு வந்து சரி செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டேன். இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு பார்ட்டி புதுசாக வந்திருக்கு, கோர்ட்டு மூலியமா வந்து ஒரு பேரை வச்சு வராங்கன்னு சொல்றாங்க, இளைஞர்கள்லாம் செய்றாங்க சார். நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் யார் ஆள வேண்டும், யார் இருக்க வேண்டும். நீங்க இந்த இடத்துல பிஜேபி அதான் இது திமுகவோட ஸ்டைல். பிஜேபி திருப்பி நான் சொல்றோம், தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பிஜேபின்னு ஒரு மாயமே கிடையாது. இப்ப பிஜேபியை திருப்பி கொண்டு வரணும்னா திமுக தான் கொண்டு வரணும். இது வந்து திமுகவோட பிளான். பாஜகவை தமிழ்நாட்டில் யாரை வச்சும் வளர்க்க முடியல. ஏன்னா ஜெயலலிதா அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியை வச்சு எப்படின்னா பாரதிய ஜனதாவை கொண்டு வரலாம்னு நினைச்சாங்க, முடியல. எடப்பாடியை மக்கள் ஏத்துக்கல. அந்த அப்ப திமுக என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் நாங்க வந்து பாஜகவை கொண்டு வந்து வளர்த்தாங்க. இது வந்து பின்வாசல் வழியா பாஜகவை வளர்ப்பதற்கு எல்லாரும் பண்ற பிளான் தமிழ்நாட்டு மக்கள் மன்றத்தில் இது எடுபடாதுன்னு பாக்குறேன். கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.